ஓகே. என்ன செஞ்சாருன்னா மனுஷன் அவர் எலெக்ஷன் கெம்பெயினுக்கு அந்த நிறைய பேர் எலெக்ஷன் கெம்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணேன், நிறைய சல்லிகாராக்கள் சப்போர்ட் பண்ணேன், ரைட்? அப்ப அவர் சொன்னார், வந்தோடனே நான் இவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ பண்றேன் அப்படின்னா இவங்களுக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இவங்கட அப்படியே இவங்கட ப்ராஃபிட்ல இல்லாட்டி இவங்க கெயின் பண்ற இந்த மார்ஜின்ல ஒரு சின்ன மார்ஜினை தான் டேக்ஸ் ஆகணும். அப்படின்னா இப்ப இருந்த அந்த பெரிய பெரியர் இல்லாம அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா இப்போ 5 லட்சம் ஒருத்தர் சம்பாதிக்கிறாண்டா அந்த 5 லட்சத்துக்கு இது வரைக்கும் அவங்க 20% கட்டி கொண்டு இருந்தாங்கன்னா இவர் வந்து 10% தான் மாத்தி, ரைட்? அவர் என்ன செய்ய எதிர்பார்த்தாண்டா அவங்க அட்வைசர்ஸ் என்ன சொன்னா, இந்த மகாத்திர் முகமது இந்த லீக்வான் நியூ அட்வைசர்ஸ் என்ன சொன்னா, நீங்க குறையும் ஓட்டாபியா, நீங்க குறையும். ஏன் குறையும்டா, நீங்க குறைச்சு போல ஆக்கள் என்ன செய்வாங்கண்டா டேக்ஸ் குறையத்தானே கட்டணும். அப்ப ஆக்கள் வந்து கூட இன்வெஸ்ட் பண்ணுவோம், ரைட்? என்ன குறையத்தானே நாங்க கட்டணும் சொன்னா கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப கண்ட்ரிக்குள்ளுக்கு நிறைய கேஷ் ஃப்ளோ ஆரம்பிக்கும். கேஷ் ஃப்ளோ ஆகி ட்ரெஷரியை கட்டுப்படுத்தலாம் போகும். கண்ட்ரி எப்படி வளர்றன்னு தெரியாம போகும் அப்படின்ட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ண தெரியாத ஸ்கீம். இதை நம்பி அவரும் டாக்ஸை கட் பண்ணிக்கிறார். ஏன்னா கண்ட்ரியோட மெயின் வருமானத்துக்கு இருக்கிற வழிதான் இந்த டாக்ஸ், ரைட்? சல்லிகாராக்கள் டாக்ஸ், ரைட்? அப்ப இவங்க அப்படி யோசிக்கல. அவங்க யோசிச்ச 20% 10% தான். அப்ப நாங்க என்ன செய்வோம்னா, இப்ப நான் எந்த பேங்க்ல இருக்கிற சல்லியை நான் வெளியெடுத்தேன்டா, இல்லாட்டி மத்த நான் ஷேர் மார்க்கெட்ல அங்க வச்சுக்கிற சல்லி இப்ப வெளியெடுத்தேன்டா, முந்தி நான் 20% கட்டணும், இப்ப 10% தானே கட்டணும். இப்படிதான் முஸ்கி. அப்ப குயிக்கா ஏதாவது டிசிஷன் மாறத்துக்கு முந்தி இந்த 10% கூட்டுறதுக்கு முந்தி இருக்கிற சல்லி எல்லாம் எடுத்து ஃபாரின் கண்ட்ரிஸை கொண்டு போகணும். சரி முஸ்கி, ஃபாரின் கண்ட்ரிஸ்ல போய் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்க இது ஒரு சாலிட் டைமா பார்த்தது அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு சான்ஸா யூஸ் பண்ணாங்க. நம்பர் ஒன், அதால ஸ்ரீலங்கால இருந்து பெரிய அளவுக்கு டாலர்ஸ் வெளியே போக ஆரம்பிச்சது. நம்பர் ஒன். நம்பர் டூ, ஸ்ரீலங்கால எக்ரிகல்ச்சரல் இதுல வந்து எங்கட விவசாயம் இருக்கிறதானே, விவசாயத்தை யூஸ் பண்ற கூட வந்து எங்கட கெமிக்கல் இதுதானே, ஃபர்டிலைசர்ஸ் தானே, ரசாயன பசலை தானே. அப்படி வந்து என்ன ஸ்ரீலங்கா வந்து ஃபுல்லி நாங்க ரசாயன பசல் இல்ல, சேதன பசல், ஆர்கானிக் ஃபர்டிலைசர். இனி நாங்க ஏன் நஞ்சு சாப்பிடணும்? அப்படிதான் இவன் ஃபெஸ்டிவ் பார்த்த மாதிரி பிலோசபிக்கல் அப்ரோச்ல ஆக்கள் யோசிச்சுக்கிறேன், அப்படிதான். அப்ப சைஃபர் கோஸ்ட் இனி ரசாயன பசலன்னு கதையே இல்லை. ஏற்கனவே ஸ்ரீலங்கால இருக்கிற மண்ணெல்லாம் ஏற்கனவே கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பழகியாச்சு. அப்ப அது இல்லாம கொண்டா கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்கும். 10% குறைச்சி, ஏன்னா மற்றதுக்கு எங்களுக்கு கிடைக்கும், அறுவடை கிடைக்கும். ஸோ அந்த 10% ஏதாவது பெரிய லொஸ் ஆயினாலும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் இதை ஃபுல்லா ஏதாவது ஒன்று எங்களோட மண் சேதன பசங்களுக்கு ரெடி இல்லை. ஸோ குரோவால் வளரல, இங்க பசலே மாறல, வளர்ந்தும் இல்லை. அப்ப என்ன செய்ய ஆரம்பிச்ச, ஸ்ரீலங்கால சல்லியும் இல்லை, இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. அப்ப ஈக்கிற கொஞ்சம் சல்லியை வச்சு இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம், ஈக்கிற சல்லியும் இல்லாம கடைசியில கேஸையும் இதையும் வாங்குறதுக்கு சல்லி இல்லை. ஸோ நாங்க லைன்ல இருந்தேன், நீங்க எல்லாம் லைன்ல இருந்தோம், சரியா? அப்படியா? ஸோ இதான் கோட்டாபயோட ஈக்குவேஷன், மகாத்திர் முகமது லீக்வான் ஈக்குவேஷன். டொலர் வழியே போனதெல்லாம் உப்புனாமே டாலர் வெளியே போனது மட்டும் இல்லை, எங்களுக்கு லீக்வான் வந்து கிடைச்சது, ரைட்? சரிதான் நிஷா? ஓ சார். அப்ப ஒரு கண்ட்ரியானாங்க, ஒரு கண்ட்ரி இந்த டிரெக்ஷன்ல போகணும் இல்லாட்டி போக இல்லை அப்படின்னு நாங்க ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கிறதுக்கு, இன்னும் ஒரு கண்ட்ரி ஏன் போன ஏன் போகல, அதுக்கு பின்னுக்காலிக்கிற பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, அரசியல் வரலாறு, அதுக்கு பின்காலிக்கிற பேக்ரவுண்ட், நல்ல லீடர்ஷிப் ஒன்று, நல்ல தலைமைத்துவம் ஒன்று அவங்களுக்கு கிடைச்சு, ரைட்? அவங்களுக்கு நல்ல பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரைட்? அப்படின்னா இப்ப நாங்க பேசுற விஷயங்களை சேஃப் கார்ட் பண்றது,
உங்களோட பேங்க்ஸ் வந்து பவர்ஃபுல், ரைட்? உங்களோட பிரசிடென்சி வந்து கரப்ஷனுக்கு அந்த ஆளாகக்கூடியவங்க, இல்லாட்டி அதுக்கான கண்ட்ரோலிங் மெக்கானிசம், கட்டுப்படுத்துற மெக்கானிசம் சீக்கிரம், ரைட்? ஜுடிஷியரிக்கு இன்டர்வியூ பண்ணிடலாம், நீதிமன்றங்களுக்கு இன்டர்வியூ பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ஸை பத்தி நாங்க படிச்சா தான் எங்கட கண்ட்ரீஸ்லயும் ஏன் இது நடக்குது நடக்கல அப்படின்றத பத்தி ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இல்லாட்டி ஏன் நாங்க சிங்கப்பூரா மாறல அப்படின்னு கேட்டேன். இல்லாட்டி அடுத்த எலெக்ஷன்ல யாராவது வந்து நான் சிங்கப்பூரா மாத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க, எங்களுக்கு சும்மா மேலோட்டமா முடிவெடுக்காம எங்களுக்கு அனலைஸ் பண்ணேன், ரைட்? இவர் எப்படிப்பட்ட லீடர், ரைட்? அங்கிருந்த லீடர்ஷிப் மாதிரி கொண்டு வரக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு, ரைட்? இப்படி எங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்க, ரைட்? ஸோ இந்த ரெண்டு ரீசன்ஸாலையும் தான் நாங்க கம்பேர் பண்ணி படிக்க வேணும் அப்படின்னு கெனத் நியூட்டனும் ஜென் வான் டெத்தும் அவரோட ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் கம்பேரேட்டிவ் பாலிடிக்ஸ், அந்த ஒப்பீட்டு அரசியலுக்கான அடித்தளங்கள் அப்படின்ற புக்ல வந்து சொல்ற ரெண்டு ரீசன்ஸ், ரைட்? ரீச்சா இன்ஷா? Yes, sir. ஓகே, முஸ்கியா ரீச்சா? I get it. ரஹ்மா? Yes. பேசுனா முஸ்கி? இப்போ கம்பேரிட்டிவ் அப்ரோச்ல 3 மெயின் ஏரியாஸ், ரைட்? முக்கியமான 3 பார்ட்ஸ். அந்த 3 பார்ட்ஸும் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1, கிளாசிக்கல் கம்பேரிட்டிவ் அப்ரோச், பாரம்பரிய ஒப்பீட்டு அணுகுமுறை. பாரம்பரிய ஒப்பீட்டு அணுகுமுறை, ரைட்? இன்ஷாஃப், இந்த தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்ல பசங்க ஓ சார், அது எப்படி அவளுக்கு தமிழ் விருப்பமா? தமிழ் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க இல்லையா? இல்ல சார். அல்லா பாதுகாப்பு, தப்பி தவறியாவது யாராவது எடுக்கிறேன்னு சொன்னா தூர ஓட சொல்லு. நாங்க பெரிய ஒரு கம்பெனியை கொண்டு வைத்தது எங்க யாரும் தமிழ் ஸ்பெஷல் செய்யக்கூடாது யூனிவர்சிட்டி, அப்படித்தானே ரிவாஸ் மாதிரி. ரிவாஸ் மாதிரி ரிவாஸ் மாதிரி பெரிய ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிக்கிறதா இல்லையா யூனிவர்சிட்டியில? இந்த என்டி தமிழ் டயஸ்போரா இல்லையா? ஏண்டா ஏண்டா இன்ஷாஃப், அதுக்குள்ள நடக்கிற பெரிய அநியாயம் இருந்துச்சு. அந்த திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் அந்த காப்பியமும் மணிமேகலையும் படிச்சுட்டு அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும், சுத்திக்கிறாங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா இன்ஷா? இல்ல சார். உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்க்காக வேண்டி அந்த உங்களோட யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாண்டா, ரைட்? இப்ப கடைசி இந்த 2026 எக்ஸாம் எழுத போறனாலும் பிரச்சனை இல்லை, முடிச்செடுத்து அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத சரி. ஜோக், ஜஸ்ட் கிடிங், மேரிட் ஸ்கூல்ல தமிழ் சப்ஜெக்ட் இல்ல சார். தமிழ் சப்ஜெக்ட் இல்ல, இல்ல. ரைட்? நான் தமிழ் தடுக்கு. மிஸ்கி, ரைட்? ஓகே, பிரச்சனை இல்லை, ரைட்? நான் ஜோக்கு சொன்னேன், ஃபார்மாலிட்டிக்கு செய்யும் இந்த இல்ல இல்ல இல்ல. நான் எடுத்து என்னதுங்கடா பாஷாவும் படித்தா கால் தெரியா. ஓகே, அதோட மறந்து, ரைட்? ஏனோட மறந்து. இந்த மொழி கண்டு போட்டு சம்பந்தம் இல்லாம போடி அவனோட காப்பியது அது எல்லாம் இது தெரியும். நான் அவனோட கடவுள் ஆ, அதுக்கு மொழிக்கு தமிழ் மொழி சம்பந்தம் இல்லை. என்ன எக்ஸாமத்துக்கு அடிப்படியா உள்ள ஜராவே இல்லாம வந்து ப்ரொஃபஷனலா படிப்பிக்கிறாங்க தானே, அது தெரியுமா? என்ன செய்ய எல்லாத்துலயும் அப்படித்தான் நிக்குது. அப்படி என்ன என்னென்னலாம் படிப்பிக்கிறாங்க, ஆனா படிப்பிக்கிறதுக்கு உண்மையிலே மனுஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லா, மார்க்கெட்ல அது ரியாலிட்டியில எப்படி இருக்குது அதை பத்தி எந்த ஒரு இதுவும் இல்லை. அது சுத்தா நினைச்சேன்னு செல்ஃப் லேர்ன் பண்ணுவோம், சோஷியல் மீடியாஸ் இந்த விஷயங்களை தேடுங்க, ரைட்? உங்களோட பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணிக்கணும். இதை சப்ஜெக்ட் மெட்டீரியல் ஓரியன்ட் பண்ணி பர்சோனிஃபை பண்ணிட்டா, இந்த சப்ஜெக்ட் மெட்டீரியல் ஓரியன்ட் பண்ணி நான் என்ன நான் ஐடென்டிஃபை பண்ண கோல என்ன சுத்திக்கிறாங்க எப்படி பர்சீவ் பண்றேன்,
நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கொள்ள உண்மையில என் ஐடென்டிட்டி வந்து எக்ஸாம்பிளிஃபை ஆகுது, ரைட்? இந்த மாதிரியான விஷயங்களை கொஸ்டின் பண்ணிக்கணும். அது எப்போ வரும்னா நீங்க செல்ஃப் ரன் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரே சிலபஸ், ஒரே கோர்ஸ் மெட்டீரியல், ஒரே எக்ஸாம் எல்லாம் வந்து ரைட். அப்ப எல்லாரும் ஒரே ஆன்சர்ஸ் தான் எழுத போறது, ஒரே விஷயத்தை தான் படிக்கிறது. அப்ப நானும் வந்து ஒரே விஷயத்தை இங்க திருப்ப வேண்டிய விஷயம் இல்லை. இப்ப நான் இங்க ட்ரை பண்றது ஏதாவது ஒரு விலகல் முஸ்லிம் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் அப்படிங்க நாங்க ட்ரை பண்றது வந்து ஒரு புதிய ஒரு ஸ்கில் இப்போ. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல படிப்பிச்சு தரோம் அப்படின்னா அதே மாதிரி எனக்கு தமிழ்ல ஃபுல்லா படிச்சு தரவும் விருப்பம் இல்லை. ஏன்னா ஒன்று வந்து எந்த ஒரு யூஸும் இல்லை, தமிழ்ல முழுக்க படிச்சுதான் தாண்டா. செகண்ட் ஃபுல்லா இங்கிலீஷ்ல படிச்சு தரையிடாது என்ன நீங்க அதுக்கு ஃபெமிலியரைஸ் ஆகும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஸ்லைட்ஸ் தாரு, தமிழ் நோட்ஸ். அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், தமிழ் வேர்ட்ஸையும் எக்ஸாம்பிளிஃபை பண்ணி ஃபுல்லி தமிழ்ல விளங்குறது. அந்த டைமுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபெமிலியரைஸ் ஆகும், இந்த என்வாயரன்மெண்ட்டுக்கு நீங்க அடாப்ட். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அதை கேப்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யறேன்னா செல்ஃப் லேர்ன். இந்த லேர்ன் பண்ற ப்ராசஸ்ல மெதுவாக உங்களோட இன்டெலிஜென்ட் லாஸ்ட்ல நீங்க இந்த ஃபீல்ட்ல ஒரு முக்கியமான கார்டா மாறும், முக்கியமான அம்பாசிடர். இந்த ஃபீல்ட ரிப்ரசன்ட் உங்களுக்கு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிக்கும், ரைட்? நீங்க மார்க்கெட்டுக்கு போற அதோட உண்மையான ரீப்பிங்ஸை நீங்க ஃபீல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இவன் இப்போ நான் மந்த்லி 2000 ராமாத்தரி. இப்ப நான் சில பொலிட்டிக்கல் கன்சல்டேஷன் செய்யறேன், 1 ஹவருக்கு எவ்வளவு எடுக்கிறேன்னு தெரியும். ஏன்னா அது என்ற பிராண்ட் இனிஷியேட்டிவ், அங்கதான் பிராண்டிங். இது வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் அப்படின்னா ஐடியாலஜி டிசமினேஷன் அப்படின்னா நான் நம்புற விஷயத்த உங்களால் குறுக்க கிரியேட் பண்ணிடணும், ஏலவல் குடுக்கிறது செய்யணும் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் பார்க்கணும். அப்படின்னா நீங்க சேஞ்ச் ஆயினா ஒரு பெரிய ஒரு என்டையர் ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகும், ரைட்? ஸோ அந்த அந்த இதுக்கு தான் இது ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம், பெர்டிகுலர்லி இன்ஷாஃப் முஸ்கீல் என்ற ரைட். இன்ஷாஃப் வருங்களா? எஸ் சார். ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த ஜேர்னி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் ஒன்று விளங்குதா, புதிய ஒரு இது மாதிரி? ஓ சார், நல்ல புதிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்ல மைண்ட். ஓகே குட். அப்ப ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் கம்பேரிட்டிவ் அப்ரோச், பாரம்பரிய ஒப்பீட்டு அணுகுமுறை, ரைட்? செகண்ட் 20th century comparative approach, ரைட்? 20வது நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறை. அதுக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்றது பிஹேவியரிசம், நடத்தைவாத அணுகுமுறை. நான் ஃபர்ஸ்ட் என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸ்ன்றது ஒரு இட்டரேட்டிவ் ஸ்டடி, ரெபிட்டிட்டிவ் ஸ்டடி இல்லை. இப்ப நீங்க பிஹேவியரலிசம் என்ற பாட்டு எத்தனையோ இடத்துல கேள்விப்பட்டீங்க, ரைட்? ஆனா புதிய விஷயங்களோட ஜாயின் ஆகும். ரெபிட்டிட்டிவ்னா ஒன்றே திரும்ப சொல்றது, இட்டரேட்டிவ்னா சொல்றது திரும்ப சொல்ற, பட் புதிய ஃபிக்சேஷன், ரைட்? புதிய எடிஷன், ரைட்? புதிய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா ஈக்கிறதோடு இன்னொன்று சேரும், இன்னொன்று மைனஸ் ஆகும், இன்னொன்றுக்கு சப்போர்ட்டிவ் வரும், இன்னொன்றுக்கு பேக்ரவுண்ட்ல வரும், இன்னொன்று ஃபாண்டன்ல வரும், ரைட்? ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ஃபுல்லி அந்த உங்களோட கம்ப்ரிஹென்ஷன் லெவல் கூடவா, ரைட்? உங்களோட அந்த மல்டிவர்ஸ் அப்ரோச், ரைட்? ஒரு விஷயத்தை நீங்க ஒரு அந்த மேல் இருந்து அப்படின்னா டாப் டவுன் அந்த அந்த வியூ பாயிண்ட்ல பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு ஃபுல் மேப்பும் ஸ்கெட்சிங், ரைட்? ஸோ அதை வச்சு உங்களுக்கு உங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ், உங்களோட எல்லாத்தையும் அப்படின்னா இந்த ஸ்டடி ரிலேட்டடா எல்லா ப்ராசஸையும் கொண்டு போகிறேன். செகண்ட் 20th century comparative approach, 20வது நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறை. அதை நாங்க நடத்தைவாதம், ஒப்பீட்டு நடத்தைவாத அணுகுமுறை என்றும் சொல்றோம். தேர்ட் கண்டெம்பரரி கம்பேரிட்டிவ் அப்ரோச், மூணாவது சமகால இல்லாட்டி தற்கால ஒப்பீட்டு அணுகுமுறை. தேர்ட் ஃபர்ஸ்ட் நாம பார்ப்போம் கிளாசிக்கல் கம்பேரிட்டிவ் அப்ரோச்னா என்னன்னு சொல்லி. பாரம்பரிய ஒப்பீட்டு அணுகுமுறை அப்படின்னா என்னன்னு சொல்லி, அது இனிஷியல் ஸ்டேஜ், அது ஆரம்ப காலம் எப்ப இருந்தான்னா இந்த கிரீக் மிடிவல் அப்படின்னா கிரேக்க, அது மாதிரி மத்திய காலம், இந்த பீரியட்ல தான் வந்து இந்த பாரம்பரிய ஒப்பீட்டு அணுகுமுறை வளர்ந்து வந்தது, ரைட்? ஸோ யூஸ்ட் மெயின்லி டு ஸ்டடி கவர்னன்ஸ், ரைட்? இந்த காலப்பகுதியில ஒப்பீட்டு அணுகுமுறை
அந்த கவர்னன்ஸை பேஸ் பண்ணி ஆட்சி முறையை பேஸ் பண்ணி தான் அவங்க இதை ஒப்பீடுகளை செய்ய ஆரம்பிச்சார். அரிஸ்டோட்டில் compared city governments on members, corruptions, etc. நாங்க ஏற்கனவே பார்த்தோம் அரிஸ்டோட்டில் 158 சிட்டி ஸ்டேட்ஸ் 158 கிரேக்க நகர அரசுகளை பேஸ் பண்ணி அவரோட கம்பேரிசன் அவரோட ஒப்பீடு செஞ்சது. ரைட், அந்த ஒப்பீடு எப்படி செஞ்சா அந்த ஒவ்வொரு அந்த ஆட்சி முறையில எத்தனை பேர் ஆட்சி செய்யணும், அது மாதிரி அதுக்குள்ள ஊழல் எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பேசிக் ஃபவுண்டேஷன்ஸை வச்சுதான் அந்த கம்பேரிசனை செஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் அரிஸ்டோட்டில் என்ன சொல்றாங்க, இப்போ நாங்க ஏற்கனவே பார்த்தோம் பிளேட்டோ சொல்றது வந்து பிலோசபர் கிங். ரைட், ஒரு கிங் வந்து ஒரு பிலோசபர் ஆயிக்கணும். இவர் அப்படி இல்லை. அரிஸ்டோட்டில் வந்து வெரி பிராக்டிக். அவர் சரி பிரயோகம். ரைட், அவரோட சஜஷன்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் ஆயிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அவருடைய இது கம்பேரிட்டிவ் அப்ரோச். ரைட், கம்பேரிட்டிவ் அப்ரோச். இப்ப இவர் ஒரு வேர்ஷன் செல்ல போல, பிளேட்டோ ஒரு வேர்ஷன் செல்ல போல, இவர் மல்டி டைமென்ஷனலி அவரோட சஜஷன்ஸ் சொல்லுவார். அப்படி அவர் சொல்லுவாருன்னா, இவர்கிட்ட கேட்டேன் அரிஸ்டோட்டில்கிட்ட வந்து நீங்க கேட்டேன்னு சொன்னா ஒருத்தர் ஆட்சி செய்யறது நல்லதா, இல்லாட்டி கொஞ்சம் பேர் ஆட்சி செய்யறது நல்லதா, இல்லாட்டி நிறைய பேர் ஆட்சி செய்யறது நல்லது அப்படின்னு கேட்டேன். அரிஸ்டோட்டில் என்ன சொல்லுவார் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரையும் சேர்த்து எல்லாரும் ஒப்பீனியன் வச்சு ஒரு பொதுவான எல்லாருக்குள்ளயும் சேர்த்து சண்டை பிடிக்க மாட்டாங்களா? சாத்தியமா? இன்ஷாஃப் என்ன சொல்லுவார்? அரிஸ்டோட்டில் என்ன சொல்லுவாரு? குறிப்பிட்ட சிலரை வைத்து என்னை ஆட்சி செய்யாது. அப்படி சொல்லுவாரா அரிஸ்டோட்டில்? அரிஸ்டோட்டில் என்ன சொல்லுவார்? நீங்க சென்னதை வச்சு பார்க்கும்போது மல்டி டைமென்ஷன்ல, அதாவது ஒருத்தர் எங்க ஆட்சி செய்யணும், 2 பேர் எங்க ஆட்சி செய்யணும், 3 பேர், அதாவது ஒரு கூட்டாட்சி எங்க நடக்கணும்னு சொல்லி பல டைமென்ஷன்லயும் அவர் பார்த்து ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் நீங்க டைசெக்ட் பண்றா அப்படின்னா ஒருத்தர் ஆட்சி செய்வது ஒற்றையாட்சி சமஷ்டி, ஒருத்தர் ஆட்சி செய்யறது நிறைய பேர் ஆட்சி, அந்த ஒருத்தர் ஆட்சி செய்யறது கொஞ்சம் பேர் ஆட்சி செய்யறதை விட நல்லவன்னு சொல்லுவாரா, கொஞ்சம் பேர் ஆட்சி செய்யறது நிறைய பேர் ஆட்சி செய்யறதை விட நல்லவன்னு சொல்லுவாரா? எப்படி அவர் இல்ல இல்ல ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு எப்படி டிஃபரெண்ட் ஆகுதுன்றதை வச்சு அவர் சொல்யூஷன் கொடுப்பார். அப்ப சில டைம்ல கொஞ்சம் பேர் ஆட்சி செய்யறது நல்ல, சில டைம்ல நிறைய பேர் ஆட்சி செய்யறது நல்ல, அப்படி சொல்லுவாரா? எந்த சிச்சுவேஷனுக்கு எது சூட்டபிள்ன்றதை வச்சு அவர் ஆன்சர் நினைக்கிறேன். ஓகே, இப்ப நீங்க அரிஸ்டோட்டில வந்து ஒரு கட்டத்துல இருந்து இல்லாட்டி அவரை ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மல்டி பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வைத்து, அப்படிதான் இல்ல எனக்கு உண்மையா அரிஸ்டோட்டில பத்தி பெரிய ஐடியா இல்ல. நீங்க என்ன சொன்ன அந்த மல்டி பெர்ஸ்பெக்டிவ் ஐடியா வச்சு தான் நான் அதை நீங்க சார் மல்டி பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வைத்துதான் கொண்டு போயிது. ரைட், அந்த மல்டி பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு போனது சூப்பர். ரைட் ரைட், மகான் என்ன சொல்றாரு நாஸ்மலி? அலைக்கும் தகி. அஸ்ஸலாமுஅலைக்கும். கிளாஸ் வந்தா நீங்க படிக்க வேண்டாம் நீங்க.
ரைட். நாங்க இப்ப ரிவர்ஸ் மாலுவி என்ன செஞ்சாருன்னா அரிஸ்டோட்டில் ஃபர்ஸ்ட் நாள் இந்த அரிஸ்டோட்டில் எவ்வளவு அழகா யோசிப்பார் அப்படி என்று எங்களுக்கு சொன்னார். அவர் சொன்னது 100% சரி. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. அதையும் தாண்டி அவர் யோசி அப்படின்னா அரிஸ்டோட்டில் ஒருத்தர் கொஞ்சம் பேர் நிறைய பேர் அப்படின்றத தாண்டி ஒருத்தர் ஒண்ணுக்கும் நல்லவங்க இருப்பாங்க சரியில்லாத நிறைய பேர் ஒண்ணுக்கும் சரியில்லாத கழிப்பாங்க நல்லா கழிப்பாங்க கொஞ்சம் பேர் ஒண்ணுக்கும் நல்லா கழிப்பாங்க சரியில்லாத கழிப்பாங்க. அதை வச்சு அவர் செல்ற ஒருத்தர் ஆட்சி செய்ய கூட அது மொனாக்கியா இருந்து அப்படின்னா அது மன்னராட்சியா இருந்தாலும் அது நல்லது. ஒருத்தர் ஆட்சி செய்ய போல அது சர்வாதிகாரமா இருந்தா அது மோசம். கொஞ்சம் பேர் இங்க போல அது அரிஸ்டோக்ரஸியா இருந்தாங்க. அரிஸ்டோக்ரஸியா கொஞ்சம் பேர் அது நல்லா படிச்சேன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான நல்ல ஃபெமிலியில இருந்து வந்தாங்க. அப்படி இருந்தாலும் அந்த ஆட்சி இருந்தாங்க. அரிஸ்டோக்ரஸி தான் பட் ஒலிகாக்கி சாரி கொஞ்சம் பேர் தான் பட் ஒலிகாக்கி. ஒலிகாக்கி என்ன சில்லோர் ஆட்சி அப்படின்னு சொல்றோம். அரிஸ்டோக்ரஸின்னா பிரபுத்துவ ஆட்சி என்று சொல்றோம். சோ பிரபுத்துவ ஆட்சின்றது நான் கொஞ்சம் பேர் இங்க போல ஒலிகாக்கி சில்லோர் ஆட்சின்றது அவங்க பிசினஸ்மேன் ரைட் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டிங்கும் அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்டை பேஸ் பண்ணி ஆட்சியை கொண்டு போறதுக்கான ஃபுல் அந்த ஃப்ரேம் ஒர்க்கையும் கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அங்க பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டது மக்கள் என்ன இல்லை அந்த கொஞ்சம் பேர் என்ன. ஸோ அந்த டைமுக்கு அது மோஸ்ட் நிறைய பேர் ஆட்சி செய்யக்கோலே அங்க அது ஒரு பொலிட்டியா இருக்கு. ரெண்டு விஷயம் யூஸ் பண்றது அந்த நிறைய பேர் ஆட்சி செய்யக்கோல ஒன்று பொலிட்டி இல்லாட்டி டெமோக்ரஸி. பொலிட்டி என்ன நிறைய பேர் அவங்களோட ஐடியாஸ் ஒரு இடத்துல வந்து செல்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமெண்டா அங்க நிறைய திறன்கள் ஒரு இடத்துல குவிஞ்சு ஒரு அழகான ஒரு ஃபைனல் அவுட்புட் போகும். பட் அங்க என்ன ஈக்கோணுமெண்டா அதை செல்றதுக்கான கேப்பபிலிட்டி அவங்களுக்கு ஈக்கும். உண்மையில அவங்களுக்கு எதிர்பார்ப்பு ஈக்கோனும் ஒரு நல்லவர் அடையிற அவர் விருப்பம் இல்லை டெமோக்ரஸி. அவர் டெமோக்ரஸி என்று மீன் பண்றது என்னண்டா டெமோக்ரஸி என்றால் நிறைய பேர் முடிவெடுப்பாங்க ஆனா எல்லாருக்கும் முடிவெடுக்கிற திறமை இருக்கிறது என்று டவுட் பண்ணுங்க ரைட் கொஷன் பண்ணு. சோ அவங்க என்ன செய்வாங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஆட்சியை தீர்மானிக்கும். சோ அதால ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வரலாம் போகும் அப்படி என்று ஒவ்வொரு ஆட்சி செய்யற எண்ணிக்கையை வச்சு கிளியரா அவருடைய கம்பேரிசன் அப்படின்னா அவருடைய வகைப்பாட்டின் மூலம் அந்த ஒப்பீட்டின் மூலமா சிறந்த ஆட்சி முறை என்ன சிறந்த ஆட்சி முறை இல்லை என்ன அப்படின்றத அவர் டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுவார். ரைட் விளங்கிச்சா ரஹ்மா? ரிவர்ஸ் மாலுவை கிளியரா ரிவர்ஸ் மாலுவை பார்த்தா நீங்க என்ன நீங்க சென்னது ஏன் நான் ஐடியாஸ் ஏன் கேட்கிறேன்னா இன்ஸ்டிகேட் பண்றேன்னா ஒரு நாளும் நாங்க ஐடியாஸ்க்கு லிமிடேஷன் வச்சிருக்கோம். பாருங்க நீங்க சொன்னது சரியான ஐடியா பட் அதுக்குள்ளுக்கும் இருந்த ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் நாங்க கிரியேட் பண்ணோம். ரைட் இப்படித்தான் ஐடியாஸ் டிசமினேட் ஆகிற பாருங்க கிராஜுவலோட ஆர்கியூமெண்ட்டை நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ரைட் ரஹ்மா கிளியர்? எஸ் நுஸ்கி उसके क्लियर है? Yes. Okay. Insha? Yes. Okay, okay. இப்ப நான் பேசுறேன்னு நான் நினைச்சா இதே மாதிரி கான்ஃபிடென்ட்டா நீங்களும் பேசும் ரைட் முஸ்கி நீங்களும் கான்ஃபிடென்ட்டா பேசும் ரைட் ஓகே சார். கொடுது இது உங்களோட பிளாட்ஃபார்ம். அடுத்தது 20th century comparative approach ரைட் 20வது நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறை இல்லாட்டி நடத்தைவாத ஒப்பீட்டு அணுகுமுறை அப்படி என்று சொல்றது என்ன ரைட் developed in the 1950s 60s by American political scientists. Behaviorism created the foundation ரைட் 1950-60களில் அமெரிக்க அரசியல் விஞ்ஞானிகளால விருத்தி செய்யப்பட்டு ஒரு ஒப்பீட்டு அணுகுமுறை தான் இந்த 20வது நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறை இல்லாட்டி நடத்தைவாத ஒப்பீட்டு அணுகுமுறைன்னு சொல்றேன்.
இதுக்கான அடித்தளம் இடப்பட்டது இந்த நடத்தைவாத சிந்தனைகள். ஏற்கனவே நாங்க நடத்தைவாதம் தான் என்னன்னு பார்த்தோம், ரைட்? பேசிக்கலி சயின்டிபிக் அப்ரோச்சை யூஸ் பண்ண இந்த டேட்டா கலெக்ஷன், டேட்டா அனாலிசிஸ், இந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னா சயின்டிபிக்கலி ஒரு விஷயத்தை நாங்க எப்படி அப்ரோச் பண்றோமோ அந்த மாதிரியான அப்ரோச்சிங் சிஸ்டங்களை மையப்படுத்தி இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸையும் நாங்க படிக்க வேணும் அப்படி என்று சொல்ற ஒரு ஒரு திங்கிங் பேரடைம், ஒரு சிந்தனை பள்ளி தான் இந்த நடத்தைவாதம் அப்படி என்று சொல்றோம். ஸோ இந்த நடத்தைவாதம் தாக்கமானதான் இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை கிரியேட் ஆகினது. So, shift from government phenomena to human behavioral patterns similar to natural sciences. So, இவங்க என்ன சொன்னா, இதுக்கு முந்தி இருந்த பாரம்பரிய அணுகுமுறைக்குள்ளுக்கு நாங்க இந்த கவர்மெண்ட்ஸை பத்தி கம்பேர் பண்ணோம், இந்த ஸ்டேட்ஸை பத்தி கம்பேர் பண்ணோம், இந்த பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை பத்தி கம்பேர் பண்ணோம். பட் நாங்க மனுஷனை பத்தி கம்பேர் பண்ணோம், ரைட்? மனுஷன் நடத்தைய பத்தி கம்பேர் பண்ணோம். உண்மையான கம்பேரிசன் எங்க போகணும்னா மனுஷனை நடத்தைய நாங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பேரிசனை நேச்சுரல் சயின்சஸை பேஸ் பண்ணி அப்படின்னா இயற்கை விஞ்ஞானங்கள்ல இப்ப நாங்க படிக்கிற மத்த ஃபீல்ட்ஸ், ரைட்? கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, சைக்காலஜி, இந்த ஃபீல்ட்ஸ்ல எப்படி இந்த சயின்டிபிக் அப்ரோச் இந்த லேப்ஸுக்குள்ளுக்கு போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது மாதிரி ஆக்கள்கிட்ட கொஷன் கேட்டு அந்த கொஷனுக்கு ஆன்சர்ஸ் எடுத்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எடுத்து அவங்களுக்கு என்ன விருப்பம் இல்லைன்னு கேட்டு அதை வச்சு நாங்க டிசிஷன் எடுக்கிற அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி மனுஷன் நடத்தைய நாங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகின ஒரு சிந்தனை, ஒரு 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 திங்கிங் ஷிஃப்ட் அப்படின்னா ஒரு சிந்தனையில நடந்த ஒரு திருப்பம் தான். அப்படின்னா கம்பேரிட்டிவ் அப்ரோச்ல நடந்த ஒரு திருப்பம் அப்படின்னா பாரம்பரிய ரீதியா கவர்மெண்ட்ஸ் ஸ்டேட்ஸை பத்தி அரசாங்கங்கள் அரசியலை பத்தி ஆராய்ஞ்ச ஒப்பீடு செஞ்ச அந்த முறை இங்க மாற்றீடு செய்யப்பட்ட இந்த சிந்தனை ரீதியான திருப்பத்தின் காரணமா இன்ட்ரடியூஸ்ட் ஏரியாஸ், ரைட்? இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண புதிய ஏரியாஸ் என்னன்னா பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், ரைட்? அரசியல் அபிவிருத்தி, பொலிட்டிக்கல் சேஞ்ச் அரசியல் மாற்றம், பொலிட்டிக்கல் கல்ச்சர் அரசியல் கலாச்சாரம், பொலிட்டிக்கல் சோசியலைசேஷன் அரசியல் சமூகமயமாக்கம், பொலிட்டிக்கல் பிஹேவியர், ரைட்? அரசியல் நிலை, ரைட்? அவங்க என்ன செஞ்சா இந்த ஒவ்வொன்றை பத்தி அப்படின்னா மனுஷன் என்ன நினைக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகணுன்றதை பத்தி மனுஷன் ஒப்பீனியன்ஸ் என்ன, ரைட்? ஒவ்வொரு ஏர்பன் ஏரியாவில் இருக்கிறார்களோட ஒப்பீனியன் என்னது, ரூரல் ஏரியாவில் இருக்கிறார்கள் ஒப்பீனியன் என்ன, ரைட்? வேர்ல்ட்ல நடக்கிற குளோபல் ஷிஃப்ட்ஸை பத்தி அது மாதிரி பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டை பத்தி அரசியல் அபிவிருத்தியை பத்தி நார்த் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இல்லாட்டி நோர்டிக் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஆட்கள் எப்படி யோசிக்கிறார்கள், சென்ட்ரல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறார்கள் எப்படி யோசிக்கிறாங்க, யுஎஸ்ஏ இருக்கிறார்கள் எப்படி யோசிக்கிறாங்க, ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறார்கள் எப்படி யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மனுஷர்கள் அவங்களோட பொலிட்டிக்கல் பிஹேவியர்ஸ்ல எப்படி அவங்களோட பெர்சியூமெண்ட் இல்லாட்டி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எப்படி வித்தியாசம் அதை நாங்க கம்பேர். ஸோ இந்த மாதிரியான பார்ட்ஸை பேஸ் பண்ணி டெவலப் ஆகினதுதான் 20th century கம்பேரிட்டிவ் அப்ரோச் சொல்றது, 20வது நூற்றாண்டு ஒப்பீட்டான சொல்றது. ஸோ இதுக்கான பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் இடப்பட்டது இந்த ஒர்க்ஸால ஒன்று கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் ஒப்பீட்டு அரசியல் முறைகள், இது எழுதுறது கேப்ரியல் ஆல்மண்ட் என்று சொல்றவர். அது மாதிரி இந்த பொலிட்டிக்ஸ் ஆஃப் த டெவலப்பிங் ஏரியாஸ் அபிவிருத்தி அடைந்து வரும் பிரதேசங்களின் அரசியல் அப்படின்னு சொல்றது, இது எழுதினது கேப்ரியல் ஆல்மண்டும் அது மாதிரி ஜேம்ஸ் ஃபால்மனும். அது மாதிரி the social basics of politics அரசியலுக்கான சமூக தளங்கள், ரைட்? இந்த புக் எழுதினது சைமோர் மார்டின் லிப்செட், ரைட்? மற்ற civic culture, political attitudes and democracy in 5 nations, ரைட்? சிவில் வாழ்க்கை முறை இல்லாட்டி சிவில் கலாச்சாரம், அதுக்கு சப்டைட்டில் என்னன்னா அரசியல் நடைமுறைகள் மற்றும் ஜனநாயகம் 5 நாடுகளை மையப்படுத்தி இல்லாட்டி 5 தேசங்களை மையப்படுத்திய
அந்த நாடுகளில் இருக்கிற அரசியல் நடத்தைகள் அது மாதிரி ஜனநாயகம். ஸோ இதை கம்பேர் பண்ண ஒரு புக் தான் இந்த சிவிக் கல்ச்சர் அப்படின்ற புக். இதை எழுதினது கேப்ரியல் வால்மண்டும் சிட்னி போகாவும். அது மாதிரி பொலிட்டிக்கல் ஆர்டர் இன் சேஞ்சிங் சொசைட்டிஸ், இந்த மாறி வரும் சமூகங்களின் அரசியல் ஒழுங்கு அப்படின்னு சொல்ற புக் சாமுவேல் பி ஹண்டிங்டன். அவர் முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். அவர் ஒரு முக்கியமான இன்னொரு தீசிஸ் இருக்கிற அந்த தீசிஸ் பேர் தான் வந்து கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன். சரி, ஃபேமஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஏரியா எல்லாம் பார்த்தா வெறும் இந்த புக்ஸுக்குள்ளுக்கு எல்லாம் இந்த கம்பேரிசன் உள்ளுக்கு எப்படி புதிய இன்க்ளூஷன்ஸ், புதிய உட்புகுத்தல்கள் இருக்கிறாங்க, ரைட்? த பொலிட்டிக்ஸ் ஆஃப் த டெவலப்பிங் ஏரியாஸ், அபிவிருத்தி அடைந்து வரும் பிரதேசங்களின் அரசியல். ஸோ இதுக்குள்ளுக்கு நாங்க பார்க்குற அபிவிருத்தி அடைந்து வரும் பிரதேசங்களுக்குள்ளுக்கு இருக்கிற மக்கள் அவங்களோட அரசியல் நடத்த எப்படி வேறுபடுற டெவலப்ட் ஏரியாஸ் விட, அப்படின்னா அபிவிருத்தி அடைந்த பிரதேசங்களை விட. அது மாதிரி இந்த சோசியல் பேசஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னா அரசியலுக்கான சமூக அடித்தளம், ரைட்? அப்படின்னா அரசியலை தீர்மானிக்கிறதுல இந்த சொசைட்டல் நேச்சர் அப்படின்னா இந்த சமூகவியல் பார்ட் அப்படின்னா இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற பேசிக் இந்த சோசியல் காம்போனன்ட்ஸ், சமூக கூறுகள். அப்படின்னா ஒரு சொசைட்டி எப்படி இன்னொரு சொசைட்டிலிருந்து டிஃப்ரெண்டாரு, அந்த டிஃப்ரெண்டார விஷயம் எப்படி பொலிட்டிக்ஸ்ல இம்பாக்ட் பண்ற, அரசியலுக்கு காரணம், அந்த சொசைட்டில இருக்கிற மக்கள் எப்படி திங்க் பண்ண, ஒரு சொசைட்டில இருக்கிற மக்களோட நடத்த இன்னொரு சொசைட்டில இருக்கிற மக்கள் நடத்தையோட எப்படி வேறுபட்டு அது அரசியலுக்கு எப்படி இம்பாக்ட், எப்படி தாக்கம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் விஷயங்களை வச்சு இந்த கம்பேரிசன் நடக்க வேணும். அப்படின்னா பேசிக்கா மனுஷ நடத்தைய வச்சு இந்த ஒப்பீடு நடக்க வேணும் அப்படின்றதுதான் இந்த 20வது நூற்றாண்டு ஒப்பீட்டாளர்கள் சொல்ற முக்கியமான ஆர்கியூமெண்ட். அவங்க கொண்டு வந்த முக்கியமான திருப்பம் அதுதான். அடுத்து நாங்க 3வது பார்ட் பார்த்தோம்னா கண்டெம்பரரி கம்பேரிட்டிவ் அப்ரோச். அதுல முக்கியமா நாங்க பாக்குறது பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், முக்கியமா புதிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், முக்கியமா இந்த கவர்னன்ஸ் மாதிரியான சிஸ்டம்ஸ் மூலமா இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்ப நிலவி வார அரசியல் நிறுவனங்கள் வந்து மாற்றம் டிஜிட்டல் மயப்படுது, ரைட்? அந்த டிஜிட்டல் மயப்படுத்தலோட சேர்த்தின டிரான்ஸ்பேரன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிப்படத்தன்மை எப்படி இருக்கும், அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா எந்த அளவுக்கு மக்களுக்கு பொறுப்பு போகும், ரைட்? இந்த மாதிரியான விஷயங்கள். அப்படின்னா ஒரு கண்ட்ரியில அந்த பொறுப்பு கூறுற அந்த அந்த விதம் எப்படி இருக்கிற அது மற்ற நாட்டோட ஒப்பிடக்கூட கூடி குறைகிறா, ரைட்? அந்த சிஸ்டத்தை இந்த நாட்டோட எங்களுக்கு கொண்டு வரையணும். அந்த நாட்டுல கவர்னிங் அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து பிரைவசி லெவல் கூட இருக்கிறா இந்த நாட்டை விட. ஸோ பிரைவசி லெவலை கூட்ட என்ன செய்யணும்? ஸ்ரீலங்காக்குள்ளுக்கு நாங்க புதிய கவர்னிங் சிஸ்டம் ஒன்று கொண்டு வரோம்னா அது எந்த நாட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிடும். ஸ்ரீலங்கா கொண்டு வரணும்னா கட்டாயம் சவுத் ஏஷியன் கண்ட்ரியோட மாடல் ஒன்று இருந்தா தான் நல்லது. என்ன எங்களுக்கு நாங்க அந்த ஆக்கரோடு தான் கூட ஃபெமிலியாரிட்டி இருக்கிறேன். ஸோ மற்ற கண்ட்ரிஸ்ல அப்ளை பண்ணப்பட்டீங்க அப்படின்னு நாங்கள் கம்பேர், ரைட்? மாதிரி பொலிட்டிக்கல் ப்ராசஸஸ், அரசியல் முறைகள் என்ன, ரைட்? அரசியல் முறைகள் மீனிங் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்க மாறி வார ஜெனரேஷனல் ஷிஃப்டோட சேர்த்து அரசியல் முறைகளும் மாறும், ரைட்? இப்போ யூரோப்பியன் யூனியன்ல வந்து அந்த ஆக்கள்ல போய் இந்த கெம்பெயின் பண்ணவே இல்லை. அவங்களோட கெம்பெயின் முழுக்க இருந்தது டிக்டாக்ல. ஸோ டிக்டாக் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வந்து யூரோப்பியன் யூனியன்ல MEP என்று சொல்லி மெம்பர் ஆஃப் யூரோப்பியன் பார்லிமெண்ட் இரண்டாயிரம். ஸோ இந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸஸ், ரைட்? மாடர்ன் டே பொலிட்டிக்கல் ப்ராசஸஸ் பத்தி நாங்க கம்பேர் பண்றோம், ரைட்? யாருக்காவது போயிருமா சோசியல் மீடியால கெம்பெயின் பண்ண ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்டுக்கு போயிருமா? போயிருமா? Inshaf? उसके इंशाफ
ஓகே ரீஜாயின் ஆகும் இன்னொரு பார்ட் தான் நீங்க முடியுறது ரைட்